பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநரின் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இந்த தொகுப்பில் சர்க்கரை 2 கிலோ, சூரியகாந்தி எண்ணெய் 2 கிலோ, கடலை பருப்பு 1 கிலோ, ரவை 4 கிலோ, மைதா 3/4 கிலோ ஆகியவை வழங்கப்படுகிறது. இதன் மதிப்பு ரூபாய் 585 ஆகும். இவை நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தொகுப்புகள் வழங்கும் தொடக்க விழா இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட திலாசுப்பேட்டை காளிக்கோவில் அருகில் உள்ள நியாய விலை கடையில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பை வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தீபாவளி பரிசு தொகுப்பு பையில் துணைநிலை ஆளுநரின் புகைப்படம் இடம்பெறாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உடன்பிறப்பே வா என்பது ஏமாற்று வேலை. திமுகவில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுகவின் 54வது உதய நாள் விழா உப்பளம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதனையொட்டி அதிமுக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் காங்கிரஸ், திமுகவும் தூக்கி எறியப்பட்ட கட்சிகள். இந்த ஆட்சியில் சில குறைபாடுகள் இருந்தாலும் கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இருண்ட ஆட்சி என்று விமர்சித்த அன்பழகன், வாக்கு திருட்டு பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சியினர் வைத்தியலிங்கம் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்று கேள்வி எழுப்பினார். உடன்பிறப்பே வா என்ற பெயரில் ஏற்கனவே திமுகவில் உறுப்பினராக இருந்தவர்களை மீண்டும் உறுப்பினராக சேர்த்து வருவதாகவும் கூறிய அன்பழகன், மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் 90,000 உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக என்றும் விளக்கம் அளித்தார். பேட்டி அன்பழகன், மாநில செயலாளர் அதிமுக. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதித்தி முதல் சாலை தெரு வரை காந்தி வீதியில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதித்தி முதல் சாலை தெரு வரை காந்தி வீதியில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பில் இரும்பு கிரில்லுடன் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 2.46 லட்சம் இழந்துள்ளனர்.
காட்டேரி குப்பத்தை சேர்ந்த நபரை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் தங்களுக்கு 5 லட்சம் வரை குறைந்த வட்டியில் லோன் தருவதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர். இதனை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 17,000 செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் அரியாங்குப்பத்தை சேர்ந்த நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து 1,68,563 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். மேலும் லாசுப்பேட்டையை சேர்ந்தவர் 14,685, நயினார் மண்டபத்தை சேர்ந்தவர் 10,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் 36,000 என 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,06,268 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த விளையாட்டு நிகழ்ச்சி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. சத்யா சிறப்பு பள்ளி சார்பில் முழுமையான வளர்ச்சிக்கான ஒருங்கிணைந்த விளையாட்டு நிகழ்ச்சி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ஈடன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் CSR முயற்சியின் கீழ் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் சிறப்பு விளையாட்டு நிகழ்ச்சி இன்றைய தினம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஈடன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் சையத் சாஜத் அலி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சி தொடக்கத்தில் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. பிறகு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து சத்யா சிறப்பு பள்ளி இயக்குநர் சித்ரா ஷா வரவேற்புரை கூறி இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் பற்றிய உரையாற்றினார். பல்வேறு விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற சிறப்பு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். யூனிஃபைடு வாலிபால் மேட்ச் மற்றும் இன்க்ளூசிவ் ஆர்ட் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் சிறப்பு சேவைகள் கொண்ட குழந்தைகளும் பொது குழந்தைகளும் ஒன்றிணைந்து விளையாட்டின் மூலம் உடல், மனம் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதை ஊக்குவிப்பதாகும். இதில் 250க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் பங்கு பெற்றனர். காலி மனைக்கான சொத்து வரியை செலுத்த தவறினால் வழிகாட்டு மதிப்பீட்டு ரத்து செய்து பத்திர பரிவர்த்தனை தடை செய்யப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சி பகுதியில் உள்ள காலி மனைக்கு புதுச்சேரி நகராட்சிகள் சட்டம் மற்றும் உள்ளாட்சித்துறையின் அரசாணைப்படியும் காலி மனைக்கு அதன் மதிப்பீட்டு தொகையில் 0.1% வரியாக வசூலிக்கப்படுகிறது. அதன்படி உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருந்து காலி மனை விவரங்களை பெற்று சொத்து வரி செலுத்த வேண்டிய கேட்பு அறிக்கை மனையின் உரிமையாளர்களுக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கேட்பு அறிக்கை கிடைத்த 15 நாட்களில் நகராட்சியில் நேரடியாகவோ அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் வலைத்தளத்தின் வழியே அல்லது கேட்பு அறிக்கையில் உள்ள QR கோட் குறியீட்டு ஸ்கேனர் வழியே செலுத்தி உடன் ரசீது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சிகள் சட்டத்தின்படி தங்கள் விற்கிரயத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் உள்ள அசையும் சொத்தின் மீது ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் மனையின் வழிகாட்டு மதிப்பீட்டை ரத்து செய்து பத்திர பரிவர்த்தனையை தடை செய்ய பரிந்துரை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. தீபாவளிக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் பட்டாசு, புதிய ஆடைகள், இனிப்புகள் வாங்க கடைகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதேபோல் புதுச்சேரியிலும் தீபாவளி பண்டிகையையொட்டி பொதுமக்கள் துணி, இனிப்பு மற்றும் பட்டாசு வாங்க கடைகளில் குவிந்துள்ளனர். இதனால் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை திலாசுப்பேட்டையில் பொதுமக்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டசபையில் இருந்து புறப்பட்டு வந்தார். அப்போது வழுதாவூர் சாலையில் வந்தபோது அங்கு ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டார். தொடர்ந்து அந்தந்த சரக போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் முதல்வர் ரங்கசாமியின் கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. புதுச்சேரி தொழில்துறை மற்றும் லக்கோ உத்யோக் பாரத் இணைந்து நடத்திய சிறு தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கை தொழில்துறை அரசு செயலர் விக்ராந்த் ராஜா தொடங்கி வைத்தார். மத்திய அரசு, தேசிய சிறு தொழில் கழகம், புதுச்சேரி தொழில்துறை மற்றும் லக்கோ உத்யோக் பாரத் இணைந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கான மின்னணு வர்த்தகம் மூலம் தொழிலை மேம்படுத்துதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது.
புதுச்சேரி தொழில்துறை அபிவிருத்தி அதிகாரி விக்ரம் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழில்துறை அரசு செயலர் விக்ராந்த் ராஜா கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். தேசிய சிறு தொழில் கழகத்தின் தலைமை மேலாளர் நரேந்திரகுமார் கழகத்தின் சேவைகள் மற்றும் தொழில் முனைவோர்களின் பயன்கள் குறித்து எடுத்துரைத்தார். குழு அதிகாரி பழனி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் காமர்ஸ் சேவையின் பயன்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். சிறு குறு தொழில் செய்வோர் உருவாக்கும் பொருட்கள் பிரபலமான ஆன்லைன் வர்த்தக தளத்தில் கமிஷன் அடிப்படையில் விற்பனை செய்கின்றனர். இதற்கு மாற்றாக ஓபன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ் ஆன்போர்டிங் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை லக்கோ உத்யோக் தலைவர் விஸ்வேஸ்வரன் மற்றும் அசோக், சுரேஷ் பாபு, சித்ரா பசுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொழிற்சங்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் உற்சாகமாக கொண்டாடினர். காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது. கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள கட்சியின் நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ படத்திற்கும் அதிமுக மாவட்ட செயலாளர் MV ஓமலிங்கம் ஏற்பாட்டில் மாவட்ட இணை செயலாளர் ஜீவானந்தம், மாநில மாவட்ட தொகுதி கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து கழக கொடியை ஏற்றி அதிமுக 54வது ஆண்டு துவக்க விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். வானூர் அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 171 அரசு கல்லூரிகளில் தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி கலை திருவிழா 2015 கலைகால் கல்வி செய்வோம் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதில் கல்லூரி மாணவர்கள் 7 பிரிவுகளின் கீழ் 32 போட்டிகளில் பங்கெடுத்து தங்கள் திறமைகளை வெளிக்கொணர வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. வானூர் அரசு கல்லூரியில் கலை திருவிழாவின் பல்வேறு போட்டிகளை வானூர் ஒன்றிய பெருங்குழு தலைவர் உஷா முரளி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் வெள்ளியம் தலைமையில் தொடக்க விழா நடைபெற்றது. கல்லூரி மாணவர்கள் 32 போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கெடுத்து சிறப்பான பங்களிப்பை வழங்கி தங்கள் திறமைகளை நிரூபித்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கட்டுமான தொழிலாளர்கள், அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு உயர்த்தப்பட்ட தீபாவளி போனஸ் வழங்க கவர்னர் அலுவலகத்திற்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளித்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் உயர்த்தப்பட்ட 6000 ரூபாய் போனஸ் வழங்க கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. ஓரிரு தினங்களில் கவர்னர் அனுமதியுடன் அனைத்து பயனாளிகளுக்கும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 34,342 உறுப்பினர்கள், 60 வயதிற்கு மேற்பட்ட 9,151 கட்டட தொழிலாளர்கள் பயனடைய உள்ளனர். இவர்களுக்கு கடந்த காலங்களில் 1500 ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஊக்கத்தொகையை 2000 உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இந்த கோப்பிற்கும் அனுமதி கேட்டு கவர்னர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கவர்னர் ஒப்புதல் கிடைத்ததும் 71,524 கட்டட அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளி ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.